முருகப்பெருமானுக்கு ஆறுமுகனுக்கு ஆகாத குணங்கள் 6 இருக்கு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம். அதை அழிக்கிறதுக்கு தான் முருகப்பெருமான் நாளைக்கு வேலை எடுக்க போறான். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அதெல்லாம் அந்த 6 எதிரிகளை எல்லாம், பகைவர்களை எல்லாம், பகைவர்கள் நமக்கு வெளியிலெல்லாம் கிடையாது. நமக்குள்ள இருக்கிற அந்த கோபம், நமக்குள்ள இருக்கிற அந்த ஆசை, நமக்குள்ள இருக்கிற அந்த வெறுப்பு, நமக்குள்ள இருக்கிற அந்த பொறாமை, அதுதான் நமக்கு எதிரி. தானே தனக்கு பகைவனும் நட்டானும், தானே தனக்கு மறுமையும் இம்மையும், தானே தான் செய்த வினைப்பையன் துய்ப்பானும், தானே தனக்கு தலைவனும் ஆவேனார் திருமூலர். பாருங்க, அதை நாம அப்படியே மாத்தி என்ன செய்ய போறோம்? இதெல்லாம் உயிர் குணங்கள், இதை விட்டு இது போகாது, இது உயிர் குணங்கள். ஆனா அதை என்ன பண்ண போறோம்? ஆசை இருக்குல்ல, காமம்னா ஆசை, அந்த ஆசையை முருகப்பெருமான் மேல வைக்க போறோம். இந்த 6 குணத்தை என்ன பண்ண போறோம்? அப்படியே மடமாத்தி விட போறோம். ஆசைய முருகப்பெருமான் மேல் இன்னும் காலம் முழுக்க நீ என்னை வாழ வச்சாலும் நான் வந்தே தீருவேன், வாழ வைக்கலைனாலும் உன்னை தொந்தரவு பண்ணியே தீருவேன், இங்கே தான் படுத்து கிடப்பேன், நீ என்னைக்காவது என்னை பார்க்காமலா போகிற ஆசையை வச்சிருங்க. காமம் அதான் ஆசை. குரோதம் இருக்கு பாருங்க, கோபம், முருகப்பெருமான்கிட்ட தான் காமிக்க போகிறோம். நீ என்னை பார்க்க மாட்டியா? எவ்வளோ நாள் தான் நீ இப்படி இருக்க சொல்லுங்க. அதுக்கு பிறகு என்ன? லோபம். லோபம்னா என்ன? கஞ்சத்தனம். நாம் என்ன செய்ய போகிறோம்? முருகப்பெருமானை எதற்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க போகிறதே கிடையாது. எந்த சூழல் வந்தாலும் அவன் எனக்கு உரியவன், ஒரு நாளும் அவனை விட்டு கொடுக்கவே மாட்டோம். சுயநலம் அதான் கஞ்சத்தனம்பாங்க, லோபம். அடுத்தது என்ன? மோகம். அவனை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்க போகிறோம். நாம் எப்படி ஒரு பொருளை அதையே அடையிற வரைக்கும் நினைப்போம்ல, அதே மாதிரி தான் முருகப்பெருமானே நினச்சிக்கிட்டு இருக்க போகிறோம். அதுக்கு பிறகு மதம் என்பது என்ன தெரியுங்களா? அது ஒரு இருமாப்பு, அது ஒரு இருமாப்பு. முருகப்பெருமான் என் கூட இருக்கிறான், அப்போ நம்ம நடை எப்படி இருக்கணும்? கம்பீரமாக தான் இருக்கும். 1000 சோகம் இருக்கட்டுமே, யார்கிட்டையும் அனுதாபம் தேடாதீங்க. அதெல்லாம் அந்த நிமிஷம்தான் அனுதாபம். அதுக்கு பிறகு யார்கிட்ட அனுதாபம் தேடுறீங்களோ அவங்களே 10 பேர்கிட்ட சொல்லி அனுபவிக்க வேண்டியதுதான். ஆடாத ஆட்டமாம்பாங்க. இறைவன் இருக்கிறான், அப்ப துணிச்சல் வேற, திமிரு வேற. திமிர காமிக்க கூடாது, அதுல பணிவு இருக்கணும். அப்படி கம்பீரமா இருப்போம். வாழ்க்கை நமக்கு தராம யாருக்கு தர போறோம்? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு தந்தே தீருவான். நாம வாழாத வாழ்க்கை நம்ம பிள்ளைகளாவது வாழ்ந்தே தீர்வார்கள். அதனாலதான் சொன்னாங்க பாருங்க, 3 தலைமுறைக்கு மேல கெட்டவனும் கிடையாது, 3 தலைமுறைக்கு மேல வாழ்ந்தவனும் கிடையாது. அப்போ இந்த இருமாப்பு நமக்கு இருக்கணும். பொறாமை என்ன? பொறாமைனா என்ன பண்ண போகிறோம்? அப்பா நீ வள்ளிக்கு மட்டும்தான் வருவ, நீ வள்ளிக்கு அருள் புரிஞ்ச, எனக்கெல்லாம் வரமாட்டேன். வள்ளி மேலே பொறாமையை குமிச்சிரும், காட்டிட வேண்டியதான். வள்ளி என்ன செய்வா? அம்மா என்ன செய்வா? தயவு செய்து அருள் புரிஞ்சிருப்பான்னு ஆறுமுகன்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணுவா. இதைத்தான் நாளைக்கு நாம் செய்ய போகிறோம்.